ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோனா ஒரு 4 மடிப்பு போட்டு நேர் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இது ஒரு 90 சென்டிமீட்டர் ப்ளவுஸு. இதை 4 மடிப்பாக போட்டு கட் பண்ணுறது ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த கரபாகம் இருக்குது இல்லையா, இந்த கரபாகத்தை எடுத்துக்கோங்க. இதில் உள்பக்கம் வெளிப்பக்கம் எப்போவுமே கட் பண்ணதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அங்கங்கே கோடு போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தனித்தனி பீஸாக கட் பண்ணும்போது உங்களுக்கு உள்பக்கம் எது வெளிப்பக்கம் எது அப்படின்றது தெரியும். இப்போது இந்த கரபாகத்திலிருந்து நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் தேவையோ இந்த ப்ளவுஸ்னோட சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இதை மடித்து போடணும். இந்த ப்ளவுஸ்னோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 இன்ச்சு. 38னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, 36னா கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. அதனால் 37 இன்ச்சு அப்படின்போது 37 4 டிவைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வரும்? 9.25. 9.25ல் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம கூட சேர்த்திக்க போகிறோம். அப்போது 10.25 வரும். சரிங்களா? இப்போது 10.25 இன்ச்சு தான் இந்த ப்ளவுஸை 4 மடிக்கும் போது நமக்கு சுற்றளவு. இப்படி இந்த கரபாகம் என்கிட்ட இருந்து இப்படி மடிக்கிறேன். இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மடிக்கணும். இப்படி மடித்து போட்டுட்டு இதில் 10.25 இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு மடித்து போடணும். நீங்கள் 10.25 10 கரெக்டாக 10.25 மடித்து போடுங்க. ஓகே, 10.25 மடித்து போட்டு நீட்டாக இதை இப்படி ஒரு தேய்ச்சி விட்டுக்குங்க கையிலேயே. ஈஸியாக, இது புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நேர் பீஸ் ப்ளவுஸு 4 மடிப்பாக கட் பண்ணுறது. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ரண்ட் தட்டுக்கு எவ்வளோ உயரம் இருக்குது அப்படின்றத உங்களோட அளவு ப்ளவுஸ்லேருந்து நீங்கள் அளவு எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் தட்டுக்கு அளவு எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால், முன்னாடி பகுதிக்கு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கீழே இருக்கிற இந்த டாட்னுடைய இந்த நுனிப்பகுதி வரைக்கும் தான் இதனுடைய அளவு. இதனோட அளவு பார்த்தீங்கன்னா இதில் 13.25 வருது. 13.5 வச்சிடலாம். நம்ம மொத்தமாக தையலுக்கு எல்லாம் சேர்த்து 13.25 13.5 வச்சிட்றேன். 13.5ல் நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம். இது தையலுக்கும் சேர்த்து கவனமாக எடுத்துக்கோங்க. தையலுக்கும் சேர்த்து இப்போது இந்த இடத்துல நம்ம இதை 4 மடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள் நான் கையை எப்படி வைக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த பக்கமாக இந்த கோடு போட்டிருக்கிற இடத்துல இந்த பக்கமாக இப்படி வைங்க, இந்த பக்கமாக இப்படி வைங்க. இதை அப்படியே இப்படி கொண்டுட்டு வாங்க. தெரியுதா? நல்லா அப்படியே இப்படி கொண்டுட்டு வந்து இப்படி மடித்து போட்டுடுங்க. இப்போது உங்களுக்கு இந்த பகுதி மேல் தட்டு கம் பேக் தட்டு ரெண்டுமே இப்படி கிடச்சிருக்குது. இதில் இப்போ பேக் தட்டுக்கான உயரத்தை நம்ம மார்க் பண்ணிடணும். பேக் தட்டுக்கான உயரம் தையலோட சேர்த்து 14.5. ஓகேங்களா? இப்போ தையலோட சேர்த்து 14.5 இன்ச்சு. இது மடக்கி அடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து வெட்டணும் நம்ம சாதா ப்ளவுஸுக்கு. அடுத்தது இப்போ இந்த ப்ளவுஸினுடைய கழுத்து அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதோ அதை வச்சும் நீங்கள் வைக்கலாம். இல்லை ஷோல்டர் அளவு வச்சும் நீங்கள் கழுத்து அகலம் கண்டுபிடிக்கலாம். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா வீடியோஸில் நம்மளோட சேனலில் வீடியோஸில் இருக்கும். அதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தாராளமாக. இந்த ப்ளவுஸினுடைய கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. இது ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும், சைஸுக்கு சைஸ் வித்தியாசப்படும் இந்த கழுத்து அகலம். இந்த ப்ளவுஸ் போடுறவங்க ஒரு நார்மலான அகலமாக போடுவாங்க. இல்லை இவங்க கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் போடுவாங்கன்னா, இப்போ இந்த 37 இன்ச்சு ப்ளவுஸுக்கு நீங்கள் கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா 2.25 கூட வைக்கலாம். ஆனால் இது இவங்க போடுறது கொஞ்சம் அகலமாக போடுவாங்க அப்படின்றதுனால இதுக்கு நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். அடுத்தது ஷோல்டரோட அகலம், அதுவும் 3 இன்ச்சு. இப்போ ரெண்டும் சேர்த்து 6 இன்ச்சு. இப்போது இந்த நான் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்கும். இந்த அளவை ஆம்கோல் அளவாக வச்சா இந்த ப்ளவுஸுக்கு கரெக்டாக வரும் அப்படின்ற டிப் உங்களுக்கு நான் நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் இந்த ஆம்கோல் அளவு 3 + 3 6, இங்கே 3 இங்கே 3 2 சேர்ந்தா 6 இன்ச்சு. இந்த 6 இன்ச்சை ஆம்கோலாக வச்சிங்கன்னு சொன்னால் இது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கான டிப்ஸு. ஏன்னா நம்ம கணக்கு போட்டு இது 6ஆல் வகுத்து இது 2ஆல் வகுத்து அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியாது. அதுக்காக இந்த டிப்பு.
இப்போ இதை 6 இன்ச்சில் இதை வச்சிங்கன்னா இந்த ஆம்கோலுக்கு இந்த நான் அலோ ப்ளவுஸை வச்சு நான் உங்களுக்கு வளைச்சி வட்டி காமிக்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு 1.25 இன்ச்சு 1 இன்ச்சு ஓகேங்களா, 1 இன்ச்சில் ஒரு மார்க் கொடுத்துட்டு இங்கேருந்து வரும்போது இப்படியே நல்லா டீப்பாக பின்னாடி இது முன்னாடி தட்டு இதில் முன்கை எப்படி வெட்டுறதுன்றதை நான் உங்களுக்கு அடுத்தது சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு வெட்டும்போது நம்ம ஒரே மாதிரி வெட்டிடணும். அதுக்கப்புறம் தான் முன்கைக்கு நம்ம குடஞ்சி வெட்டணும். முதல்லையே முன்கைக்கும் சேர்த்து 4 மடிப்பு இருக்கும்போது நம்ம குடஞ்சி வெட்டிடக்கூடாது. இப்போ இதனோட உயரம் வந்து 13.5 சொல்லியிருந்தேன். 13.5 இருக்குது உங்களுக்கு. இப்போ இந்த உயரத்தில் இந்த ஓரத்துலேருந்து ஒரு 1.25 இன்ச் மேலே இல்லை 1.5 இன்ச் மேலே, இது உங்களுடைய கப் சைஸை பொறுத்து நீங்கள் இதை உயரம் கொடுக்கலாம். இந்த பக்கமும் 1.5, இந்த பக்கம் 1.25. ஓகேங்களா? இதை வந்து இப்படியே ஒரு வளைவு கொடுத்துருங்க. இந்த எட்ஜிலிருந்து இப்படி ஒரு வளைவு கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் முன் தட்டினுடைய வளைவு உங்களுக்கு நல்லா அழகாக கிடச்சிடும். இப்போ ப்ளவுஸ்னுடைய முன் கழுத்து இறக்கம், இதில் கழுத்து இறக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு. இந்த 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துட்டு இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை அப்படியே ஒரு வளைவாக முன்னாடி கழுத்துக்கு 7 இன்ச்சில் கொடுத்துருங்க. அதுவே பின்னாடி கழுத்து அப்படின்னு பார்க்கும்போது 9 இன்ச் வேணும். 9 இன்ச்சில் இங்கே ஒரு மார்க் போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம இதை 4 மடிப்பு ப்ளவுஸை அழகாக ஈஸியாக கட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த 2 பகுதியை மட்டும் எடுத்து பாருங்கள், இந்த 2 பகுதி மட்டும் எடுத்து இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. பின்னாடி இருக்கிறத கட் பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட்டை மட்டும். ஓகேங்களா? அடுத்தது இந்த நம்ம உயரம் சேர்த்து வெட்டிடணும் இல்லையா, இந்த இடத்துல வெட்டணும். இந்த இடத்துல வெட்டக்கூடாது, இந்த இடத்துல வெட்டணும். இது கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு பின் தட்டில். அடுத்தது இந்த கழுத்து வெட்டும்போது ஃபஸ்ட்டு இந்த 2 தட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. முன் கழுத்து வெட்டுறோம் நம்ம. வெட்டிட்டு இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துருங்க சென்டருக்கு. இங்கே மேலேயும் கொடுத்துருங்க, கீழேயும் கொடுத்துருங்க சென்டருக்கு. இப்போ இதை வந்து இப்படி எடுத்து இப்படி இந்த பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே 3 இன்ச்சில் பேக் தட்டுக்கும் நான் இது சொல்லியிருக்கேன். 3 இன்ச் போடுறவங்களா இருந்தால் 3 இன்ச் கழுத்து அகலம் வைக்கலாம். இல்லை கழுத்து குறைவாக போடுவாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2.25 வைக்கலாம். இது அவங்கவுங்க வயசை பொறுத்து அவங்கவுங்க போடுற கழுத்து அளவை பொறுத்து இந்த இடத்துல நீங்கள் கழுத்தினுடைய அகலத்தை வந்து ப்ளவுஸ் இது பண்ணிக்கோங்க. இதே அளவு வயசானவங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 2.25 மட்டுமே வைங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பெருசாக கழுத்து அகலமாக போட மாட்டாங்க. அதனால் இப்போ இந்த பேக் தட்டையும் நம்ம வெட்டி எடுத்தாச்சு. கழுத்து பீஸ் தனியாக வந்துருச்சு. இப்போ இந்த ஷோல்டரில் நீங்கள் இங்கேயும் ஒரு கட் கொடுத்துக்கணும். அப்போ தான் இது சென்டருங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ ஆம்கோலை வெட்டலாம். நம்ம இந்த 3 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கிற ஆம்கோலை வந்துட்டு 4 துணியும் சேர்ந்து வெட்டுறேன். கவனிங்க, 4 துணியையும் சேர்ந்து வெட்டி எடுத்துட்றேன். இப்போ இந்த கார்னர்லேயும் சென்டர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ முன்கை வந்துட்டு நான் வளைஞ்சு கொடுக்குறேன், கவனிச்சுக்கோங்க. இங்கே மேலேருந்து எதையுமே பெருசாக ஒரு 1.5 இன்ச்சுக்கெல்லாம் எதுவும் டச் பண்ணாதீங்க. இந்த இடத்துல வரும்போது மட்டும் நல்லா டீப்பாக இந்த மாதிரி கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணுங்கள் இந்த முன்தட்டுக்கு. இதுக்கு எப்படி என்ன பண்ணணும்னா இந்த 2 துணியை மட்டும் எடுங்க. இதுதான் முன்தட்டு, இது பின்தட்டு. அதனால் கீழே இருக்கிறத நீங்கள் டச் பண்ணாதீங்க. இந்த 2 துணியை மட்டும் எடுத்து இப்படி அழகாக இந்த முன்கையை குடஞ்சி எடுத்துருங்க. இது எதுக்குன்னா இந்த முன்னாடி நமக்கு சுருக்கு நிறையா விழுமில்லையா, அதெல்லாம் விழாமல் இருக்கும். இப்போது இது சென்டராக இருக்கும்போது 2ஐயும் தனித்தனியாக கட் பண்ணிடுங்க முன்பகுதியை. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ப்ளவுஸ்னோட முன்னாடி பின்னாடி 4ஆக மடித்து போட்டு வெட்டியாச்சு. மீதி இருக்கிறதுல கை துணியை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இது துணி கை குறுக்க தான் வரும்னு சொல்லி தான் வாங்கி வச்சேன். அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதே அளவு இன்னும் கொஞ்சம் இங்கே நீளமாக இருந்துச்சுன்னா கை வந்து நேராக வெட்டலாம். இந்த துணி பத்தாது, நீங்கள் 1 மீட்டர் எடுத்திருந்தா சரியாக இருக்கும்னு சொல்லும்போது அவங்க சரி குறுக்க வைங்கன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம இப்படி மடிக்கிறோம். சரிங்களா? இப்படி மடித்து போட்டு இப்படி மடித்து போடுறோம். ஓகேங்களா? இப்படி மடித்து போடும்போது இதனோட அகலம் எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டால் இதுக்கு உயரம் வந்துட்டு 10.5 இன்ச்சு. கையினுடைய உயரம் 10.5 இன்ச்சு. கையினுடைய ஆம்கோல் அளவு இப்போ தான் வந்து நான் ஆம்கோல் அளவை எடுத்துக்க போகிறேன், உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இருங்க, இந்த டேப்பு அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த வளைவு பகுதியை
இப்படியே வளைவு பகுதி எப்படி இருக்கோ அந்த தையல் இருக்கிற இடத்துல இப்படியே வச்சு நீங்கள் அளவெடுத்துட்டு வாங்க. அளவெடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு 8.25 8.5 இந்த ஒரு 1/4 இன்ச் முன்ன பின்னாடி இருக்கலாம். இங்கே தையலுக்கு வரும் இல்லையா, அதனால் ஒரு 8.5ன்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அப்போது இந்த ஆம்கோல் அளவு 8.5 இருக்குது அப்படின்னா இந்த அகலம் வந்து 8.5 வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அகலம் வந்து கிடைக்கும். இந்த அகலத்தை 8.5 வைக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இந்த அகலத்தை 8.5 வச்சுருங்க. இப்போது 8.5ல் நான் மடித்து போட்டிருக்கேன். இந்த அகலம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா, அதனால தான் இந்த மெத்தடு சொல்லி கொடுத்தேன். இப்போ இந்த ஓப்பன் பகுதியிலிருந்து 3 இன்ச்சு நம்ம குடஞ்சி வெட்டணும். இது 3 இன்ச்சு தான் வைக்கணுமா, இதிலெல்லாம் சில டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு. கை ரொம்ப அகலமாக இருந்துச்சுன்னா 3.5 வைங்க. இதுவே வந்து ரொம்ப சின்ன கை 6.5 இன்ச்சு தான் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு 2.25 வைங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் இந்த ப்ளவுஸ்க்கு 3 இன்ச்சு வைக்கணும். 3 இன்ச்சு வச்சுட்டு ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு வரைக்கும் தையலுக்கான அளவு இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது. ஓகேங்களா? இப்போது இதிலிருந்து இப்படியே ஒரு வளைவு கொடுத்துருங்க. அவ்வளோதான் கை. ஓகேங்களா? கொடுத்துட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துடலாம். கையை வெட்டி எடுத்துட்டு இப்போ இதில் முன்கை வெட்டணும். அதே மாதிரி கழுத்தில் ப்ளவுஸில் எப்படி முன்கை வெட்டணுமோ அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு எதையும் டச் பண்ண வேண்டாம். மேலேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு எதையும் டச் பண்ண வேண்டாம். இந்த பகுதியில் மட்டும் இந்த இடம் நடு சென்டர் வரும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் 1/2 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி, அதாவது இந்த மார்க்லேருந்து இந்த மார்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு. இதில் நடு சென்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2.25. இந்த இடத்துல மட்டும் நல்லா ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வர்ற மாதிரி வெட்டிடுங்க. இப்படி லைட்டாக ஒரு இது போட்டு எடுத்துட்டு இந்த 2 துணியை மட்டும் எடுக்கிறீங்க. மேலே இருக்கிற 2 துணியை மட்டும் எடுத்து இப்படி நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டா இப்போ முன்கை இதுக்கு அழகாக வந்துடும். இதுக்கும் சென்டர் கட் பண்ணிடுங்க. அடுத்தது பட்டி. பட்டியினுடைய நீளம் அகலம் அதெல்லாம் வந்து எவ்வளவு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை இந்த பட்டி துணிக்கு நம்ம 2ஆக மடித்து போட்டுக்கலாம். நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த ஹூக் பகுதி இருக்குது இல்லைங்களா, இந்த பகுதியில் தான் நம்ம நீளத்தை கணக்கெடுக்கணும். எப்போவுமே நான் மடித்து போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்குது. இந்த ஹூக் பகுதியிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டுடலாம். இதோட அளவு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும். 2 இன்ச்சே வச்சுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம அப்புறம் கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 2.5 இன்ச் 3 இது எத்தனை இன்ச் இருக்குது 1.5 இன்ச்சு அளவுக்கு இந்த அளவு 8.5 வருதா 9 வருதா அப்படின்றத பார்த்து இந்த அளவு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 2 இன்ச்சு இங்கே கூடுதலாக வச்சுருக்குறோம். சரிங்களா? பாருங்க, இதோட அளவு இதிலிருந்து ஒரு 2 இன்ச் கூட வச்சு மடித்து போட்டிருக்கேன். இப்போ இந்த பட்டியினுடைய உயரத்தை நம்ம கணக்கெடுக்கணும். இதிலிருந்து இந்த தையல் வரைக்கும் இதில் 2.25 தான் வருது. இந்த பட்டியை ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தேவைப்படும். அப்போ 3.25. இங்கே மடக்கி அடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு தேவைப்படும். அப்போ 3.5 இன்ச்சு 3 இல்லை 3.25. நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் 3.5ல் நான் இதை மார்க் பண்ணுறேன். 3.5ல் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த இடத்துலையும் அதே 3.5 இருக்கணும், இங்கேயும் அதே 3.5 இருக்குது இல்லையா, இதை இப்படியே லைட்டாக ஒரு வளைவு கொடுத்து இப்படி பண்ணிடுங்க. இதை வந்து வெட்டி எடுத்தீங்கன்னா பட்டி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளோட வீடியோஸில் பட்டி தனியாக எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படின்றத நீட்டாக தனி வீடியோக்கள் நிறைய இருக்குது. போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? இப்போது இது வெட்டியாச்சு. மீதி இருக்கிற துணிகளில் ஹூக் பட்டி, வி பட்டி, கிராஸ் பீஸு இது எல்லாமே இதில் எல்லாத்துலேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ ஒரு 4 மடிப்பு ப்ளவுஸு எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணலான்றதை டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.